வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் போர் பதற்றம், அமெரிக்காவின் அதிரடி படை நகர்த்தலும், ஈரானின் கடும் எச்சரிக்கையும். அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்க பிரித்தானியாவுக்கு எச்சரிக்கை. ஈரான் போர் லாபம் ஈட்டும் பிரித்தானிய நிறுவனங்களுக்கு வரி விதிக்க கோரிக்கை. சுயஸ் கால்வாய் முடங்கும் அபாயம், ஈரானின் மிரட்டலால் உலக நாடுகள் அச்சம். மத்திய கிழக்கு தளங்களிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற்றம். ஹார்மோஸ் நீரிணையில் ஈரானின் பிடி, எண்ணெய் விலை அதிரடி உயர்வு. ரஷ்யாவின் நிழல் கப்பல்கள் மீது ஐரோப்பா கடும் நடவடிக்கை, கடல்சார் ட்ரோன் தாக்குதல். ஹார்மோஸ் நீரிணையில் ஸ்பெயினின் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி அளிக்க வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். ஈரானுடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 82வது வான்வழி பிரிவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்களை மத்திய கிழக்கிற்கு அனுப்பியுள்ளார். ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்களை அழிக்கப் போவதாக ட்ரம்ப் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து இப்பகுதியில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் ராணுவ பலம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து நீர் மற்றும் எரிசக்தி நிலையங்களையும் மீட்க முடியாதபடி அழிப்போம் என ஈரான் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க டொனால்டு டிரம்ப் வழங்கிய காலக்கெடு முடிவடைய உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி மோதல் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயன்ற போதிலும் ஈரான் தனது இறையாண்மையை விட்டுக் கொடுக்கப் போவதில்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்த மோதல் காரணமாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. உலகளாவிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் சூழலும் உருவாகியுள்ளது. அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்க பிரித்தானியாவுக்கு எச்சரிக்கை. அமெரிக்காவின் அரசியல் சூழல் மற்றும் டொனால்டு டிரம்பின் கணிக்க முடியாத போக்குகளால் நெருக்கடி காலங்களில் அமெரிக்காவை முழுமையாக நம்ப முடியாது என எம்பிகள் தெரிவித்துள்ளனர். தேசிய பாதுகாப்பு வியூகத்திற்கான கூட்டுக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரித்தானியா தனது தற்காப்புக்காக அமெரிக்காவிடம் கொண்டுள்ள அதீத பிணைப்பிலிருந்து விலக வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அணுவாயுத பராமரிப்பு, உளவு தகவல் பகிர்வு மற்றும் போர் விமான திட்டங்களில் அமெரிக்காவின் உதவியின்றி செயல்படும் வகையில் பிரித்தானியா தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நேட்டோ அமைப்பில் ஐரோப்பிய நாடுகளின் தலைமையை வலுப்படுத்தவும் பிராந்திய அளவிலான தற்காப்பு பிணைப்புகளை அதிகப்படுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிற்கு மாற்றாக கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளுடன் பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. எந்தவொரு இக்கட்டான சூழலையும் எதிர்கொள்ளும் வகையில் சொந்தமாக தற்காத்துக் கொள்ளும் மிக மோசமான நிலையை சமாளிக்கும் திட்டத்தை அரசு உருவாக்க வேண்டும் என அந்த அறிக்கை கூறுகிறது. ஈரான் போர் லாபம் ஈட்டும் பிரித்தானிய நிறுவனங்களுக்கு வரி விதிக்க கோரிக்கை. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான மோதலால் எரிசக்தி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் பெரும் லாபத்தை ஈட்டி வருவதாக தொண்டு நிறுவனங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இந்த எதிர்பாராத லாபத்தின் மீது கூடுதல் வரி விதிப்பதன் மூலம் பில்லியன் கணக்கான பவுண்டுகளை திரட்ட முடியும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். அவ்வாறு திரட்டப்படும் நிதியை கொண்டு போர் சூழலால் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள பிரித்தானிய குடும்பங்களுக்கு அவசர உதவி வழங்க முடியும். குறிப்பாக எரிசக்தி நிறுவனங்கள், பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்கள் மீது இந்த புதிய வரிகளை விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த நெருக்கடியை பயன்படுத்தி நிறுவனங்கள் விலையேற்றம் செய்வதை அரசு சகித்துக் கொள்ளாது என நிதியமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். போரினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க தகுந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளும் கட்சிக்கும் அழுத்தம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சுயஸ் கால்வாய் முடங்கும் அபாயம், ஈரானின் மிரட்டலால் உலக நாடுகள் அச்சம். செங்கடல் பகுதியில் உள்ள பாப்பல் மண்டப் நீரிணையை மூடி விடுவோம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருப்பது உலக நாடுகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நீரிணை மூடப்பட்டால் சுயஸ் கால்வாய் வழியாக நடைபெறும் சர்வதேச கடல்சார் வணிகம் முற்றிலுமாக முடங்கும் அபாயம் உள்ளது. உலகளாவிய எரிசக்தி மற்றும் சரக்கு போக்குவரத்துக்கு இந்த பாதை மிக முக்கியமானது என்பதால் இது பெரும் பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் என அஞ்சப்படுகிறது. ஈரானின் இந்த நடவடிக்கை
நடவடிக்கையானது இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலின் பின்னணியில் உலக நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு முயற்சியாக பார்க்கப்படுகிறது. கடல்வழி பாதையில் ஏற்படும் இந்த தடை காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. சர்வதேச கடல் பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த முக்கிய வணிக பாதையை பாதுகாக்கவும் உலக வல்லரசு நாடுகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. மத்திய கிழக்கு தளங்களிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேற்றம். ஈரான் தொடுத்த ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள சில தளங்களிலிருந்து அமெரிக்க படைகள் பின்வாங்க தொடங்கியுள்ளன. இப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்கள் ஈரானிய ஆதரவு குழுக்களின் தொடர் இலக்காக மாறியுள்ளதால் வீரர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க படைகள் வெளியேறுவது இப்பகுதியில் ஈரான் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் செல்வாக்கை அதிகரிக்கக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த திடீர் பின்வாங்கலானது இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்காவின் நேரடி தலையீட்டை குறைக்கும் ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது. முக்கிய தளங்களை மூடுவது பிராந்தியத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தொய்வடைய செய்யலாம் என பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். பல தசாப்தங்களாக மத்திய கிழக்கில் நிலை கொண்டிருந்த அமெரிக்க இராணுவத்தின் ஆதிக்கம் தற்போதைய போர் சூழலால் பெரும் சவாலை சந்தித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணை ஈரானின் பிடியில், எண்ணெய் விலை அதிரடி உயர்வு. உலக நாடுகளுக்கு செல்லும் கச்சா எண்ணெய் போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. இந்த நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் சுங்க கட்டணம் வசூலிக்க திட்டமிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் இந்த அதிரடி நடவடிக்கையால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாளில் பெருமளவு உயர்ந்துள்ளது. ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கான பேரல் எண்ணெய் செல்லும் இப்பாதையில் ஏற்படுகின்ற தடை உலக நாடுகளின் பொருளாதாரத்தை முடக்கும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் ஈரானின் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளன. எரிபொருள் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏறும் அபாயம் உள்ளதால் உலகளாவிய பணவீக்கம் அதிகரிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ரஷ்யாவின் நிழல் கப்பல்கள் மீது ஐரோப்பா கடும் நடவடிக்கை. கடல்சார் ட்ரோன் தாக்குதல். மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை மீறி ரஷ்யா எண்ணெய் ஏற்றுமதி செய்ய பயன்படுத்தும் பழைய கப்பல்கள் மீது ஐரோப்பிய நாடுகள் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ளன. சமீபத்தில் இத்தகைய நிழல் கப்பல் ஒன்றின் மீது கடல்சார் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இக்கப்பல்கள் தகுந்த காப்பீட்டு மற்றும் பாதுகாப்பு தரநிலைகளின்றி இயங்குவதால் இவை கடலில் பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என ஐரோப்பா அஞ்சுகிறது. ஈரானின் இந்த நகர்வு குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் சலுகை அளிப்பதன் மூலம் மேற்கத்திய நாடுகளின் ஒற்றுமையை சோதிக்கும் ஒரு உத்தியாக பார்க்கப்படுகிறது. எனினும் சர்வதேச விதிகளின்படி அனைத்து நாடுகளுக்கும் பொதுவான கடல்வழி பாதையை ஈரான் முடக்குவது சட்ட விரோதமானது என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வாதிடுகின்றன.